வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய், வெண்டைக்காய், முருங்காய் போட்ட கிரேவி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறது. இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 4-5 திராட்சை போட்டுட்டு நெய் ஊற்றிருக்கோம். நம்ம இன்றைக்கி நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கடுகு பொரிய வைக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மீன்வைல் என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற டயட் எல்லாமே வந்து பிளாண்டு டயட்டு தான். அதாவது காரம் அப்புறம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறுமனே பிளாண்டாக பண்ணுற டயட்டு. அதாவது பத்திய சாப்பாடுன்னு சொல்லலாம். இது எஸ்பெஷலி நான் யாருக்காக பண்ணுறேன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறமா வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக தான் பண்ணுறேன். இப்போ தக்காளி பொரிஞ்சாச்சு. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து குக்கரில் வைக்க போகிறதில்ல, ஒரு பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முருங்காவை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக லிமிட்டடாக தண்ணி ஊற்றி முருங்காவை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸு. ஏன்னா நம்ம போட போகிற ஐட்டம் வந்து வாழைக்காவும் வெண்டைக்காவும் குயிக்காகவே வெந்துடும். முருங்காய் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இதை போட்டுக்க நம்ம நல்லா வேக வச்சிட்டோம்னா அடுத்தது வந்து நம்ம வாழைக்காவும் வெண்டைக்காவும் ஆட் பண்ணோம்னா அது குயிக்காக வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம வாழைக்காவையும் வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு வாழைக்காவும் ஒரு 5 வெண்டைக்காவும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வாழைக்காவை மட்டும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை வந்து ஒரு வெண்டைக்காவை 3ஆக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இதை நல்லா அதில் கலரி விட்டுடலாம். ஏற்கனவே அந்த கொதித்த அந்த கிரேவியில் வந்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறதில் கொஞ்சம் நல்லா அந்த வாழைக்காவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே மெர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அதை அந்த தண்ணியில் வந்து முழுகிற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அல்சர் பேஷண்ட்டு, வயிறு ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு, லிவர் இருக்கிற ப்ராப்ளம், ஜாண்டிஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு இந்த நான் செய்கிற ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் சாப்பாடு சாப்பிட்றதுனால வயிறு எரிச்சலோ ஒரு வாமிட்டிங்கோ எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் இருக்காது. இது ரொம்ப சேஃபு. ஏன்னா நம்ம காரமும் போட போடல, மசாலாவும் போட போடல. ஸோ அதனால் வயிறு எந்த விதத்துலையுமே ட்ரிகர் ஆகாது. அதே மாதிரி வந்து போஸ்ட் டெலிவரி பேஷண்ட், டெலிவரி ஆனதுக்கப்புறமா 1 வாரம் 10 நாள் அவங்களும் வந்து பத்தியத்தில் இருக்கணும் லேடிஸு. ஸோ அவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சு 1 வாரம் 10 நாள் இருக்கிற பேஷண்ட்டு அவங்களும் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டயட்டில் தான் இருக்கணும். காரம்லாம் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் பத்தியத்தில் தான் இருக்கணும். அவங்க கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளமோ இல்லை அல்சர் ப்ராப்ளமோ இல்லை இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் என்னோடய வீடியோ பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் வந்து இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா இல்லை ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆன் பண்ணியிருக்கோம், பட் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது பாயில் ஆகிற மாதிரி. பட் ஆனால் ஆனில் தான் இருக்குது. இது கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து வெறும் வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அப்புறம் அவிச்ச காய்கறி மட்டுமே சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் காரமும் கிடையாது, மசாலாவும் கிடையாது. அதனால் அவங்க வயிற்றுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கொடுக்காது. ஆனால் வழக்கமாக செய்கிற மாதிரி அந்த காரமும் அந்த டேஸ்ட்டும் இருக்காது. பட் ஆனால் டேஸ்ட் இல்லாமல் நல்லா இல்லைன்னு சொல்லவும் முடியாது உங்களால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் புளிப்பும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். காரம் இல்லைன்ற ஒரு குறையை தவிர மற்ற எதுவுமே இருக்காது. மற்றபடி எல்லாமே வழக்கமாக போகிற நார்மல் மெத்தடு தான். அதே மாதிரி குக் பண்ணுற விதமும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் நான் பண்ணலை. ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். செல்ஃப் குக்கிங் கூட பண்ணலாம். நீங்கள் யாரையும் பண்ணித்தா அப்படின்னு சொல்லாமல் வீட்டிலே நீங்களே கூட செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டயட் வந்து ரொம்ப வயிற்றுக்கு நல்ல சேஃபு.
அல்சர் பேஷண்ட் அல்சர் குணமானதுக்கு அப்புறமா கூட ரொம்ப காரமோ இல்லை ரொம்ப மசாலாவோ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து ரிகரண்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் லைஃப் லாங் வந்து லிமிட்டடான ஸ்பைசஸ்ஸு, லிமிட்டடான வந்து மசாலாஸ் ஆட் பண்ணால் நல்லா அவங்களுக்கு நல்லது. மீன்வைல் இதுலேயே கூட நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணணுன்னா, இப்போ வந்து நான் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறமா தக்காளியை வதக்கிக்கின்னு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு லிமிட்டடாக எவ்வளோ காரம் உங்களுக்கு ஒத்துக்குமோ அந்தளவுக்கு லிமிட்டடாக காரம் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து மஞ்சாத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது காரம் எந்த அளவுக்கு டாலரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு காரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சுத்தமாக காரமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வந்து நான் காரம் இல்லாமல் தான் பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு அல்சர் பேஷண்ட் தான். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது வயிற்றில். அதனால தான் நான் இந்த மாதிரி டயட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன். ஒரு 2 வருஷமாக நானே செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா என்னென்னா, நம்மள மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் யாராவது இதை பார்த்து பெனிஃபிட் ஆனாங்கன்னா அதுதான் எனக்கு ரியல் சக்ஸஸ். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அதிகமான வியூஸ் வரணுமோ இல்லை அதிகமான வந்து இதனால் பாப்புலாரிட்டி கிடைக்கணுன்றோம் எனக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது. என்னோடய மோட்டிவேஷன், என்னோடய மெயின் எய்ம் என்னென்னா, நம்மளை மாதிரி அல்சர் பேஷண்ட், நம்மளை மாதிரி வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட், சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஒரே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுற பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே அவங்களோட எண்ணத்தை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த ரெசிபீஸ் எல்லாமே போடுறேன். ஸோ அவங்கள மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மூலமாக அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு பிக் கிராண்ட் சக்ஸஸே தவிர, மற்றபடி அதிகப்படியான வியூஸோ இல்லை அதிகப்படியான ஒரு பாப்புலாரிட்டியோ இதனால் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் ஸ்டார்ட் பண்ணலை. என்னோடய எண்ணமே எல்லாமே வந்து நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பேஷண்ட், நம்மளை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாமே ரெசிபின்றதுனால தான் இந்த ரெசிபிஸ் எல்லாமே போடுறேன். நார்மலாக என்னோடய இது வந்து அதிகமான வியூஸ் போகிறதும் இல்லை. இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக இந்த மீன்வெளி இப்போது வந்து நம்ம வாழைக்காவும் வெண்டைக்காவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வச்சிங்கனாலே போதும். ஆல்ரெடி முருங்காய் நல்லா முக்கால்வாசி வெந்துட்டுருக்கும். இந்த 15 to 20 மினிட்ஸ் அதுவும் நல்லா வெந்துடும். வாழைக்காவும் வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா அதுவும் நார்மலாகவே நல்லாவே வெந்துடும். குயிக்காகவே வெந்துடுற பொருள் வந்து வாழைக்காவும் வெண்டைக்காவும். ஸோ அதிகப்படியான நேரம் வைக்க தேவையில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாலே அது வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா கொஞ்சம் 60% வந்திருக்கு. இன்னும் ஒரு 20% இல்லை 30% வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன் நான். மீன்வைல் உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த டிஷ்ஷஸை வந்து நான் வந்து நல்லபடியாக பண்ண முடியும். நான் இப்போ புளிக்கு பதில் லெமன், ஒரு மீடியம் சைஸ் லெமன் தான் ஆட் பண்ணுறேன், ஜூஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் 7 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் வியூவர்ஸ். தேங்க்யூ.